துதிக்கிறேன் ஐயா. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்தி உயர்த்தி போற்றுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த நாளை ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. பாடல்கள், வார்த்தைகள், அருளை அப்பா ஜெபம் எல்லாத்தையும் நான் கேட்கிறவனா இருக்கிறேன். மக்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டும். கேட்கிற மக்களும் பாடுகிறவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அந்த வார்த்தை ஆண்டவரை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம். எதிராக எழும்புகிற தீய சக்தி இயேசுவின் நாமத்தை நிரமணமாக்கி கொடு, ஜெயப்பெற்றுக்கொள். இயேசுவோட கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு என்றும் இருக்கிற, கலங்காதே. மரணத்தை சிலுவையில் ஜெயித்தார், நமக்கு உதவி செய்திடுவார். உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு என்றும் இருக்கிற, கலங்காதே. மரணத்தை சிலுவையில் ஜெயித்தார், நமக்கு உதவி செய்திடுவார். சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்டார் இயேசு நம்மை, சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்டார் இயேசு நம்மை. பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திட்டார், பரலோக வாழ்வை தந்து விட்டார். பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திட்டார், பரலோக வாழ்வை தந்து விட்டார். ஓசன்னா ஓசன்னா பாடி மகிழ்கின்றோம். ஓசன்னா ஓசன்னா பாடி கொண்டாடுவோம். உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு என்றும் இருக்கிறார். மாமிச சிந்தை மரணம், ஆவியில் சிந்தை உயிர்ப்பு. மாமிச சிந்தை மரணம், ஆவியில் சிந்தை உயிர்ப்பு. சீக்கிரம் வந்திடுவார், முகமுகமாய் தரிசிப்போம். சீக்கிரம் வந்திடுவார், முகமுகமாய் தரிசிப்போம். ஓசன்னா ஓசன்னா பாடி கொண்டாடுவோம். ஓசன்னா ஓசன்னா பாடி கொண்டாடுவோம். உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு என்றும் இருக்கிற, கலங்காது. உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிற, கலங்காது. சத்தியத்தை மேண்டிடுவோம், சகலமும் நமக்கு தந்திடுவார். சத்தியத்தை மேண்டிடுவோம், சகலமும் நமக்கு தந்திடுவார். கிருபையும் இரக்கமும் உள்ளவரே, சமாதான சந்தோஷம் தந்திடுவார். கிருபையும் இரக்கமும் உள்ளவரே, சமாதான சந்தோஷம் தந்திடுவார். ஓசன்னா ஓசன்னா பாடி கொண்டாடுவோம். ஓசன்னா ஓசன்னா பாடி கொண்டாடுவோம். உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு என்றும் இருக்கிறார், கலங்காதே. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கண்ணீரோடு வேதனையோடு துன்பத்தோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்த தேவன் ஐயா. மறித்தேன், இதோ சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாங்க. சிலுவையில ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுட்டீங்கப்பா. பாவத்தைலாம் அனைத்தையும் நீ மன்னித்துட்டீங்களே. பரலோக வாழ்வை தந்தவரே, உண்மை அறியாத ஜனங்கள் இப்பொழுது கூட அனைவரே உடைய சத்தியத்தை அறியட்டும். சகலமும் அப்பானை தர வல்லவராயிருக்கிறீங்களே. ஜாதி ரஜனி உன் அன்பை அப்பா பிள்ளைகளை அறிந்து கொள்ளணும் ராஜா. இப்போது வியாதியோடு ஒருமையோடு நாசமோசத்தோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு எப்போதும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுவரை அப்பா சோத்திரம், வியாதி, வறுமை, நாசமோசம், பட்டை எதுவும் பிள்ளைகளை வராதபடி அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளையா. அதுவரே அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட ரிசல்ட் நேரத்துல மனக்கவலையோடு மனம் விளைச்சலோடு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம். அதுவரை நல்ல மதிப்பெண்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். சாட்சியா நிறுத்துங்களா உங்க நாம மகிமைக்கு என்று ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே.
வியாதியா இருக்கிற பிள்ளைகளுக்காக இப்போ ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா வாதை ஊராரத்தை அணுகாது என்று சொன்ன தெய்வம். ஈஷாலமான தூரமான அறியாமலமான நிஷபக்கலவர கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ரத்த சிந்தின தேவனே, அப்பா அந்த காயத்துல அந்த தழும்புல எங்களுக்கு சூழ் கொடுத்த தேவனையா, இப்போது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுகத்தை கொடுங்க ராஜா. கடன் பிரச்சனையா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடன் நாவி இயேசுவின் நாமத்தை நிரம்பலாமாக்கப்படுகிறோம். அநேக ஜாதிகளுக்கு பிள்ளைகள் கடன் கொடுக்கிறவாறு மாற்றுங்க ஐயா. கடன் வாங்கவே கூடாது தடுக்கணும். அப்படியாக உமார கூடாத காரியம் ஒன்றும் இல்லையாக. வானத்தின் பூமியை படைத்த சகலத்தை ஆளுகிற ராஜாதி ராஜனே, உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை என்பதை மக்கள் அறிந்து கொண்ட ராஜா. அன்புள்ளவர், நீ இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர் என்பதை அப்பா மக்கள் அன்றதை அறிந்து கொள்ளும்படியாக எல்லா வழிவாசலையும் நீ திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். குமாரன் விடுதலை கொடுத்தார்களே ஒரு பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்காது. இந்த வேலையிலும் கூட அந்த பிள்ளைகளுக்கு ஆதரவான வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா சொல்லிக்கிறோம். நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறேன். நடக்கிறார்களே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வைத்திருக்க அன்புக்கு அளவே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்க ரோமர் புத்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இவ்வளவு அருமையான ஒரு வசனத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த போது அவர் சொன்னாரு, என்ன சொன்னார்னா, நான் பிதாவினிடத்துல போகிறபடினால் உங்களுக்கு ஒரு தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியை நான் அருள்வேன் என்று சொன்னார். இங்க அந்த வசனத்தை தான் உறுதிப்படுத்தினார். என்ன சொல்றாருன்னா, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. அருளப்பட்ட அப்படின்னா வாரி வழங்குற மாதிரி, கேட்கிற யாவருக்கும் அது தருவார். கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். இவ்வளவு கொடுப்பேன் அவ்வளவு கொடுப்பேன்னு சொல்லல. அல்லேலூயா. அதான் மேலும் நமக்கு அருளப்பட்ட வாரி வழங்கப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். யாருடைய அன்பு? மனுஷனுடைய அன்பு இல்லை பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதை நினைச்சு பார்க்கணும். ஏசப்பா ஒரு வேலையிடத்து பரிசுத்த ஆவியை கொடுக்காம போயிருந்தாருன்னா நான் எந்த துணையோடு கூட வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. பேதர் கூட பாருங்க, ஆண்டவர் மரிச்சுட்டார், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான்? திரும்பி வேலை செய்யறதுக்கு அவன் அந்த மீன் பிடிக்க திரும்ப புறப்பட்டுப்பான். ஆனா இன்றைக்கு காணாமலே நம்ம விசுவாசிக்கத்தக்கதான அந்த விசுவாசத்தை எப்படி கொடுக்கிறாருன்னா, அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால தான் அந்த விசுவாசம் நமக்கு பலப்படும். பரிசுத்த ஆவி இடத்துல வரும்போது பலன் அடைவார். அல்லேலூயா. இப்ப அந்த வசனம் அதான் சொல்றது பாருங்க. அது மாத்திரம் இல்ல, 6வது வசனம் சொல்லுது, அன்றியும், அதாவது அந்த வசனத்தை முழுசா முடிக்கிறேன், ஊற்றப்பட்டபடியா அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. மிக முக்கியமானதுதான். எக்காலத்தை மட்டும் நம்மளை வெட்கப்பட்டு போகும்படியா கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. நாம கூடி குறுகி போயிருக்கிறோம் வாழ்க்கையில. அல்லேலூயா. என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம், இந்த காரியம் எப்படி நடக்கும் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் பாருங்க. நீங்க பரிசுத்த ஆவியை கேட்கும் போது அவர் உள்ள வந்துட்டாருன்னா, அல்லேலூயா, அந்த நம்பிக்கை உங்களுக்கு என்ன ஆயிடுனாக்கா உங்களை தைரியப்படுத்தும். என் இயேசு என்னோட கூட இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்ற அந்த உறுதி உங்களுக்குள்ள வந்துடும். அடுத்தது பாருங்க, அன்றியும் அது மாத்திரமல்ல, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரத்தால் மரித்தார். அல்லேலூயா. நல்லவங்களுக்காக மரித்தார் இல்லைங்க. மனுஷன் அக்கிரமம் செய்து கொண்டிருந்தான். அவர் மரிக்கிறதுக்கு முன்பாகவே அவன் எப்படிப்பட்டவனா இருந்தார்? அக்கிரமம் செய்கிறவனா இருந்தார். அல்லேலூயா. பாவியா இருந்தார். அதாவது அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே, பரிசுத்த ஆவி இல்லையே.
எல்லாம் பலனற்றவர்களா தானே இருந்திருப்போம். அதனால நமக்கு என்ன இருக்குது, விசுவாசி எதிர்த்து திராணி இல்லாதவர்களோட்டு நம்ம பாவம் செய்ய துணிஞ்சிருக்கும். இப்ப பாவம் செய்யறதுக்கு துணி வராத காரணம் என்னன்னா, நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறதுனால நம்முடைய பாவங்களை நாம் செய்யும் போது தவறுகளை அவர் கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறார். நம்மளை செய்யாதவரை தடை செய்கிறார். அதனால நம்ம என்ன செய்யறோம், நம்மளை பாதுகாத்துக் கொள்வது. நாமவே மனுஷனுடைய அட்வைஸ் வச்சோ அவங்களுக்கு மனுஷனுக்கு பயந்தோ நம்ம திருந்துறது இல்லை. கிறிஸ்துவம் என்பது எப்படின்னா, கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை மாற்றி போடுவதற்கு, மனம் திரும்புவதற்கு தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கு பயந்து செய்யறதோ மற்றவங்களுக்கு பயந்து செய்யறதோ ஐயோ நம்ம வாழக்கூடாது, அப்படி இல்லை. என் இயேசு உயிரோடு இருக்கிறார். நான் அக்கிரமம் செய்து கொண்டிருந்த வேலையில எனக்காகவே அவர் என்ன செய்தார், மரித்தார். அங்கதான் வசனம், குறித்த கால கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார், நமக்காக உயிரையே கொடுத்தார். அல்லேலூயா. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். நல்லவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக எதையும் சேர்த்து சில துணிவாங்கதா இல்லைன்னு சொல்லல. ஆனா நாம் பாவிகளா இருக்கேன், 8ஆம் வசனம் சொல்லுவார்கள், நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்தார் தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்பேற்பட்ட அன்பு பாருங்க. நல்லவங்களுக்காக மரிக்கலங்க, அக்கிரமக்காரர்களா இருந்த நமக்காக அவர் மரித்து, அல்லேலூயா, அவர் மரித்ததினால் நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டது, மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவர் உயிர் தெரிந்ததுனால என்ன நடக்கிறது, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. 2 காரியத்தை செய்யறது, நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறாரு, 2வது நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். இது 2 காரியம் எப்படி நடக்குது சொன்னீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நடக்கிறது. அல்லேலூயா. நம்ம மேல அளவில்லாத அன்பை அவர் வைத்திருக்கிறார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சமயத்துல ஏதாவது ஒரு உதாரணமா சொல்ல போனோம், சில பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னாக்கா, வண்டி ஓட்ட தெரியாமலே இருக்கும். இப்ப நிறைய பேர் ஓட்டுறாங்க. சிலர் ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அப்பா சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமா எல்லாரும் ஓட்டுறாங்க ஏன் அப்படின்னு கேட்டா, என் மேல ரொம்ப அன்பு வச்சுக்கிறாரு எங்க அப்பா. அல்லேலூயா. அதனால நான் வண்டி ஓட்டினா எங்கன்னா விழுந்துருவணும் கொள்ளணும் அந்த பயத்திலேயே எனக்கு சொல்லி கொடுக்கலாரு. அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு அவங்க மேல என்ன வச்சிருக்காங்க, அன்பு வச்சுக்க. ஐயோ வண்டி எடுத்துட்டு போறாங்க, போய் என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ அந்த பயத்துல வேணா நீ ஓட்டணும், நீ பஸ்லயோ போ ஆட்டோலயோ போ வான்னு சொல்றாரு. அந்த அன்பு தான். அல்லேலூயா. அந்த அன்பு நம்ம மேல இருக்கிறதுனால, ஐயோ என் பிள்ளைங்க மரித்து எங்க போயிடுவாங்க, பாதாளத்துக்கு போயிடுவாங்களே, அவங்க நித்திய ஜீவன் கொண்டு போகணும், வேற வழியே இல்லையே என்ற காரணத்தினால நியாயப்பிரமாணத்தை கொடுத்தும் பார்த்தாரு. ஆனா நியாயப்பிரமாணம் கூட என்ன செய்யல, அவங்க செயல்படல. அதனால வழி இல்லாம என்ன செஞ்சாரு, சரி அவங்க நியாயப்பிரமாணம் நடக்கலன்னா கூட என் மேல ஒரு விசுவாசம் நம்பிக்கை வைத்தாங்கன்னா போதுமே, அவங்க பரவலம் வந்துருவாங்க. ஒரே எண்ணத்தோடு தான் அவர் என்ன செஞ்சாரு, தன் ஜீவனையை கொடுத்தார். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படியாக தன் ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் அவர் உலகத்தில் என்ன செய்தாராம், அன்பு கொண்டார். அல்லேலூயா. அந்த அன்புக்கு என்ன இல்லை, அகலமில்லை, நீளமில்லை, உயரமில்லை, ஆழமில்லை என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. 10வது வசனம் என்ன சொல்லுவோம், 9வது வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க. எதனால நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினாலே. நம்ம பாவிகளா இருக்கிறோம், ஆனாலும் நம்மளை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். எதை கொண்டு, அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தை கொண்டு. அடுத்தது, கோபாக்கிற்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா. அப்போ பாதுகாப்பு நம்ம கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, அது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்றாரு. இந்த 9வது வருஷத்துல இதை சொல்றாரு. நீங்க 10வது வருஷத்துல சொல்லுவாரு, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பெண் நம்முடைய ஜீவனால ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாரு, பாதுகாப்பு கொடுக்குறாரு. எதனால, இரத்தத்தினால. அதை சொல்றாங்க, அவருடைய இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கு, கோபாக்கிற்கு நீங்களாக அவரால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாருன்னா,
நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கிற அவருடைய குமாரன் மரணத்தினால் அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனால ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக. அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு நமக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், நமக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவிலே யார் ஒருவர் வந்தாலும் அவர்களுக்கு என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. தன்னிடத்தில் வருகிற ஒருவரை அவர் புறமே தருகிற தேவன் அல்ல. அல்லது இன்றைக்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். 2 ஸ்லாக்கியத்தையும் நன்மையும் நீங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நான் ஜெபம் பண்ணுவோமா? அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் சோதரிக்கிறோம் ஐயா. இந்த சத்தியத்தை பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பிரியமா ஆண்டவரை மாத்திரமல்ல, அதில் அவர்கள் ஆண்டவரே நம்பிக்கை வைத்து இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் எனக்கு பாதுகாப்பு உண்டு, எனக்கு நித்திய ஜீவனம் உண்டு என்பதை அவர் அறிந்து கொள்ளட்டும். நாம மகிமைப்பட பரிசுத்த ஆவியின் ஒத்தாசைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.